ஹாய் காய்ஸ், ஐம் நிவிதா. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி வந்துட்டு டெசிமல் நம்பர்ஸை ஆட் பண்ணுறது, சப்ராக்ட் பண்ணுறது, மல்டிப்ளை பண்ணுறது, டிவைட் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இந்த பாட்டில் உங்களுக்கு என்ன பாட்டு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்கிப் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து என்னோட கமெண்ட்ஸில் எப்படி டெசிமல் நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணுறது இந்த மாதிரி நிறைய கேட்குறீங்க. ஸோ அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா அடிஷன். ஸோ பேசிக்காக ஃபர்ஸ்ட்டு சம் வந்துட்டு 400 + 790 அப்படின்னு நார்மலாக கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. 400 + 790 இது வந்து டெசிமல் நம்பர் கிடையாது. டெசிமல் நம்பர்னா புள்ளி வச்ச நம்பர் தான் நம்ம டெசிமல் நம்பர்னு சொல்லுவோம். பேசிக்காக எப்படி ஆட் பண்ணுவோம்? 400 + 790 போட்டு 0 + 0 0ன்னு போட்டுருவோம். 0 + 9 9, 7 + 4ஓட வேல்யூ 11 வரும். இந்த மாதிரி நம்ம எழுதுவோம். இதே நமக்கு டெசிமல் நம்பரில் ஆட் பண்ணுற மாதிரி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். 1150.50 இது ஒரு டெசிமல் நம்பர். 2586.75 இது வந்துட்டு ஒரு டெசிமல் நம்பர். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்னா, இந்த டெசிமல் நம்பர்ஸ் எல்லாமே வந்துட்டு சேமாக வர மாதிரி நம்ம வந்துட்டு முதல்ல நம்ம நம்பர்ஸ் வந்துட்டு அரேஞ்ச் பண்ணிக்கணும். ஓகேவா? இப்போது 0 + 5 5, 5 + 7 12ன்னு வரும். ஸோ 2 மட்டும் இங்கே போட்டுட்டு 1 இங்கே போட்டிருக்கேன். இங்கே பாயிண்ட் இருக்கு, அதை வச்சுக்கோங்க. 1 + 6ஓட வேல்யூ 1 + 0ஓட வேல்யூ 1, 1 + 6ஓட வேல்யூ 7. நெக்ஸ்ட் 5 + 8ஓட வேல்யூ 13, மீதி 1. 1 + 1 2, 2 + 5 7. நெக்ஸ்ட் 3. இன்னும் சொல்லணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்துட்டு 658.50 அப்படின்னு இருக்கு. இன்னொன்று 457.2ன்னு மட்டும் இருக்கு. ஓகேவா? இந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் நம்ம என்ன மெயினாக பார்க்கணும் அப்படின்னா, இந்த டெசிமல் பாயிண்ட்டை வந்துட்டு நம்ம அரேஞ்ச் பண்ணுறதுல தான் நம்மளோட ஃபுல் கான்சன்ட்ரேஷன் இருக்கணும். ஓகேவா? இங்கே வந்துட்டு ஒரு நம்பர் இல்லையே, நம்ம இப்படி கொஞ்சம் தள்ளி போட்டுக்கலாமா? அப்படிலாம் கிடையாது. இங்கே ஒரு நம்பர் இல்லை அப்படின்னா நம்ம அதுக்கு பதிலாக 0 போட்டுக்கலாம், சரிங்களா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம டெசிமல் நம்பர்ஸை ஒரே இதில் அரேஞ்ச் பண்ணிக்கணும். நீங்கள் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நல்லா தூரமாக நம்பர்ஸ் எழுதிட்டு நீங்கள் வந்து ஆட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். 0 + 0 0, 5 + 2 7 வரும். பாயிண்ட் இருக்கு. அதுக்கப்புறம் 8 + 7 வந்து 15, 5 மீதி 1. 1 + 5 6, 6 + 5 11 மீதி 1. 1 + 6 7, 7 + 4 11. ஸோ இதுதான் உங்களோட ஆன்சராக இருக்கும். ஓகேவா? புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தது லாஸ்ட்டாக ஒரு சம் பார்த்துடலாம். 650.50 + 900.50 இந்த மாதிரி ஒரு சம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வந்துட்டு அந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு நம்ம கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு 0 + 0 0, 5 + 5 வந்துட்டு 10னா 0 போட்டுட்டு இங்கே ஒரு நம்பர் போட்டுக்கோங்க, 1 போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த பாயிண்ட் அப்படியே இங்கே வச்சுருங்க. 1 + 0லாம் வந்துட்டு 1 வரும். அதுக்கப்புறம் 5, 6 + 9ஓட வேல்யூ 15. அவ்வளோதான். ஓகேவா? இப்போது இந்த இடத்துல நீங்கள் வந்துட்டு அடிஷன் எப்படி பார்த்தீங்களோ அதே மாதிரி தான் சப்ராக்ஷனுக்கும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த பாயிண்ட்டை வந்துட்டு நம்ம சேமாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம சப்ராக்ட் பண்ணணும். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு இப்படி ஒரு சம் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 1750.50 - 900 இப்படி கொடுக்குறாங்க. இட்ஸ் லைக் இந்த இடத்துல டெசிமல் பாயிண்ட் இருக்குது, இந்த இடத்துல டெசிமல் பாயிண்ட் இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, டெசிமல் பாயிண்ட் இல்லை இல்லையா, அதில் வந்துட்டு நம்ம 0.00ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ 900ன்னு சொல்கிறதும் ஒன்று தான், 900.00 அப்படின்னு சொல்கிறதும் ஒன்று தான். இப்போது ஆட் பண்ணுங்க, சப்ராக்ட் பண்ணுங்க. 1750.50 - 900.00. எல்லாரும் என்ன மிஸ்டேக் பண்ணிடுவாங்கன்னா, இந்த 9 வந்துட்டு இதுக்கு கீழே போட்டுருவாங்க. அது நம்ம அந்த மாதிரி பண்ணக்கூடாது. நம்ம வந்துட்டு இப்போ டெசிமல் பாயிண்ட் வந்துட்டு சேமாக இருக்கிற மாதிரி நம்ம வைக்கணும். அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த நம்பர்ஸையும் நம்ம அரேஞ்ச் பண்ணணும், சரிங்களா? ஸோ அந்த மாதிரி பண்ணாலே நமக்கு எந்த விதமான கன்ஃபியூஷனுமே வராது. இப்போ நம்ம சப்ராக்ட் பண்ணலாம். 0லேருந்து 0 போயிடுச்சுன்னா 0, 5லேருந்து 0 போயிடுச்சுன்னா 5, பாயிண்ட்டு 0லேருந்து 0 போயிடுச்சுன்னா 0, 5லேருந்து 0 போயிடுச்சுன்னா 5, 7லேருந்து 9 போகாது கரெக்டாக. அப்போ இது 17 ஆகிடும், இது வந்துட்டு 0 ஆகிடும். இப்போ 17லேருந்து 9 போயிடுச்சுன்னா 8ன்னு வரும். ஸோ சாரி ஓகே, இந்த மாதிரி தான் நமக்கு வந்துட்டு சப்ராக்ட் பண்ணணும். ஓகே. இப்போ இன்னொரு சம் பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி கொடுத்துட்டாங்க. 4589 -
1697.25 இப்படி கொடுத்துட்டாங்கன்னா நம்ம எழுதும்போது 4589.00ன்னு எழுதிக்கணும். அடுத்த நம்பர் எழுதும்போது -1697.25ன்னு எழுதிக்கணும். இட்ஸ் லைக் எப்படி சொல்றது, நமக்கு நம்ம ரெண்டுத்தையுமே வந்துட்டு நம்ம டெசிமல் நம்பர்ல எழுதி நம்ம கன்வெர்ட் பண்ணும்போது நமக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம முதல்ல எழுதிட்டு அதுக்கப்புறம் இப்போ நம்ம சப்ராக்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது இங்கே ஒன்றுமே இல்லை, அதுலேருந்து 5 சப்ராக்ட் பண்ண முடியாது. கரெக்டா? அதனால இது வந்துட்டு இதுகிட்ட கடன் வாங்கும். ஓகே, பட் இங்கேயும் எதுவுமே இல்லை, அதனால இந்த நம்பர் வந்து இதுகிட்ட கடன் வாங்குது. ஸோ இதுகிட்ட கடன் வாங்கும்போது இது 8ஆக மாறிடும், இந்த வேல்யூ 10 ஆயிடும். இப்போ இதுகிட்ட 10 வந்துருச்சு, அதனால இந்த 0 வந்துட்டு இப்போ இதுகிட்ட கடன் வாங்குது. கடன் வாங்கும்போது இது 10 ஆயிடும், இது 9ஆக மாறிடும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கன்ஃபியூஷன்ஸ்லாம் இருக்க வேண்டாம் அப்படின்றதுக்காக தான் நான் என்ன ட்ரிக்கு குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுப்பேன்னா, லாஸ்ட் நம்பர் மட்டும் 10 ஆகும், அதுக்கு முன்னாடி இருக்கிற ஜீரோஸ் எல்லாமே 9ஆக மாறிடும் அப்படின்னு சொல்லிடுவேன். ஓகே, ஸோ பேசிக்காக அதோட காரணம் என்ன அப்படின்னா, முதல்ல இது வந்து இதுகிட்ட கடன் கேட்குது, இதுகிட்ட இல்லை, இது வந்து இதுகிட்ட கேட்குது, அதனால கடன் வாங்கி வச்சிருக்கு. இப்போ இதுகிட்ட இல்லை இல்லையா? ஸோ அதனால இது வந்து அகெயின் கடன் வாங்குறதுனால இது 10 ஆயிடுது, இது 9 ஆயிடுது. இப்போ ஈஸியாக நீங்கள் சப்ராக்ட் பண்ணலாம். 10 - 5ஓட வேல்யூ 5ன்னு வரும். 9 - 2ஓட வேல்யூ 7. 8லேருந்து 7 போச்சுன்னா 1. 8லேருந்து 9 போகாது. கரெக்டா? ஸோ அதனால கடன் வாங்கணும். இது 18ஆக மாறிடும், இது 4ஆக மாறிடும். அப்புறம் இது வந்துட்டு 3ஆக மாறும், இங்கே வந்து 1 கடன் கொடுத்துரும், ஏன்னா 4லேருந்து 6 போகாது. ஓகே ஃபைன். இப்போ 18லேருந்து 9 போயிடுச்சுன்னா 9 வரும். 14லேருந்து 6 போயிடுச்சுன்னா 8ன்னு வரும். இப்போ 3லேருந்து 1 போயிடுச்சுன்னா 2. சிம்பிள், ரைட்? நம்ம வந்துட்டு முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த டெசிமல் பாயிண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம முதல்ல அரேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், பாதி சம் முடிஞ்சிடும். ஓகே, இன்னொரு சம் பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 9568.75 மைனஸ் 6545.50ன்னு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வரும் 9568.75 மைனஸ் 6545.50. இப்போ சப்ராக்ட் பண்ணும்போது 5லேருந்து 0 போயிடுச்சுன்னா 5, 7லேருந்து 5 போயிடுச்சுன்னா 2, அதுக்கப்புறம் ஒரு டெசிமல் நம்பர். 8லேருந்து 5 போயிடுச்சுன்னா 3, 6லேருந்து 4 போயிடுச்சுன்னா 2, 5லேருந்து 5 போயிடுச்சுன்னா 0, 9லேருந்து 6 போயிடுச்சுன்னா 3. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல ஓகே 5லேருந்து 5 போயிடுச்சுன்னா 0 தான் வரும். நீங்கள் அதை கடன் வாங்கி அதெல்லாம் எதுவுமே பண்ண வேண்டாம். ஓகேவா? நெக்ஸ்ட் சப்ராக்ஷனில் ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். என்னென்னா 5000 வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 5000 மைனஸ் 1545.50. இந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு எப்படி வரும்னா, 5000 முதல்ல எழுதிட்டு 0.00ன்னு வரும், அப்புறம் 1545.50ன்னு வரும். இப்போ நான் சொன்ன மாதிரி தான், லைக் நமக்கு இங்கே நிறைய ஜீரோஸ் இருக்குது. அப்போ நம்ம என்ன ஆகும்னா, கடன் வாங்கி நம்ம ரொம்ப குழம்பிடுவோம். அதனால நான் சொல்லி கொடுக்குற ட்ரிக் என்னன்னா, லாஸ்ட் மட்டும் 10 ஆகும், மற்றது எல்லாமே 9ன்னு மாறிடும். ஓகேவா? இதுலேருந்து தானே எல்லாம் கடன் வாங்குது, அதனால இது 4ன்னு மாறிடும். ஸோ கன்ஃபியூஷனே இல்லாமல் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அல்லது நீங்கள் இது 10 ஆகுது, இது ஒன்று கடன் கொடுக்குது, இது 9 ஆகுது, அந்த மாதிரி ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கும். ஸோ அதுக்கு பதிலாக நீங்கள் லாஸ்ட் நம்பர் மட்டும் 10ன்னு போட்டுட்டு மீதி எல்லா 0க்கு பதிலாகவும் 9ன்னு போட்டுட்டு இந்த ஃபர்ஸ்ட்ல இருக்கிற இந்த நம்பருக்கு பதிலாக ஒன்று குறைச்சிருங்க. இப்போ ஓகே ஃபைன். இதில் வந்துட்டு ஒரு சின்ன ஒரு தப்பு நடந்துருச்சு, இந்த மாதிரி வராது. ஏன் அப்படின்னா, இப்போ லாஸ்ட் நம்பர் 0 - 0 0ன்னு நான் சிம்பிளாக போட்டுடலாம். கரெக்டா? ஸோ நான் இங்கே கீழே இருக்கிற நம்பரை பார்க்காம நான் ஜஸ்ட்டு கடன் வாங்கிட்டேன். ஸோ அதனால் இப்படி போட வேணாம், நீங்களும் இதை தெரிஞ்சுக்கோங்க. நான் என்ன பண்ணுறேன், 5000.00 மைனஸ் 1545.50. ஓகே, இப்போ பாருங்கள் 0லேருந்து 0 போயிடுச்சுன்னா 0ன்னு வரும். ஓகே, அடுத்தது இதுக்கு தான் கடன் தேவை. கரெக்டா? அப்போ இது வந்து 10 ஆகிடும், மீதி நம்பர்ஸ் எல்லாம் 9ஆக மாறிடும், இந்த 5 வந்து 4 ஆகிடும். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், 10லேருந்து 5 போயிடுச்சுன்னா 5 பாயிண்ட் வச்சுக்கோங்க, 9லேருந்து 5 போயிடுச்சுன்னா 4, 9லேருந்து 4 போயிடுச்சுன்னா 5, 9லேருந்து 5 போயிடுச்சுன்னா 4, 4லேருந்து 1 போயிடுச்சுன்னா 3. அவ்வளோதான் உங்களோட ஆன்சர். இட்ஸ் லைக் நான் என்ன தப்பு பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நான் இங்கே கீழே 0 இருக்குன்றத பார்க்கல. ஸோ 0 இருந்தது அப்படின்னு சொன்னால் நம்ம டேரெக்டாக சப்ராக்ட் பண்ணிவிட்டு எதுலேருந்து பாரோ வாங்கணுமோ அதுலேருந்து நம்ம இந்த மெத்தடை ஸ்டார்ட் பண்ணால் போதும். சரிங்களா? ஸோ
ஸோ ஃபைனலாக லாஸ்ட்டாக சப்ராக்ஷன்லேருந்து ஒரு சம் பார்த்துடலாமா? ஃபார் எக்ஸாம்பிள் 666.50 மைனஸ் 500ன்னு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். என்ன பண்ணலாம்? 666.50 500க்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 0.00 அப்படின்னு எழுதிக்கலாம். 500.00. இப்போ 0லேருந்து 0 போயிடுச்சுன்னா 0, 5லேருந்து 0 போயிடுச்சுன்னா 5, 6லேருந்து 0 போயிடுச்சுன்னா 6, 6லேருந்து 0 போயிடுச்சுன்னா 6, 6லேருந்து 5 போயிடுச்சுன்னா 1. இது சிம்பிள் சம் தான். லைக் 500க்கு பதிலாக 500.00 அப்படின்றத போட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது டெசிமலில் எப்படி மல்டிப்ளிகேஷன் பண்ணுறது அப்படின்றது தான். ஓகேவா? ஸோ நீங்கள் இப்போ அடிஷன் சப்ராக்ஷன்லாம் பார்த்தீங்களா, மல்டிப்ளிகேஷன் தான் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள் 1.21 × 3ன்னு கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் பாயிண்ட் இருக்க மாதிரியே மனசில் வச்சுக்காதீங்க. ஜஸ்ட் நார்மலாக எப்படி மல்டிப்ளை பண்ணுவீங்க அப்படி பண்ணுங்கள். 3 × 1 3, 3 2s are 6, 3 1s are 3 பண்ணிட்டு எத்தனை நம்பர் தள்ளி புள்ளி இருக்கோ அத்தனை நம்பர் தள்ளி புள்ளி வச்சிருங்க. அவ்வளோதான் இதோட ஆன்சர். இன்னொரு சம் பார்க்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 3.54 × 2ன்னு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 4 2s are 8, 5 2s are 10, மீதி 1, 3 2s are 6, 6 + 1 7. இந்த மாதிரி நார்மலாக நீ டெசிமல் பாயிண்ட் இருக்கிற மாதிரியே மனசில் வச்சுக்காதீங்க. நார்மலாக மல்டிப்ளை பண்ணிவிட்டு 2 நம்பர் தள்ளி புள்ளி வச்சிங்கன்னா முடிஞ்சிச்சு டெசிமல் மல்டிப்ளிகேஷன். நெக்ஸ்ட் ஒரு சம் 5.20 × 5ன்னு வச்சுக்கோங்க. 5 0s are 0, 5 2s are 10, மீதி 1, 5 5s are 25, 25 + 1 26. 2 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சிங்கன்னா உங்களோட ஆன்சர் 26. ஓகேவா? ஸோ இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப ஈஸியானது என்ன அப்படின்னா டெசிமல் மல்டிப்ளிகேஷன் தான். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெசிமல் டிவிஷன். ஸோ பேசிக்காக நார்மலாக எப்படி டிவைட் பண்ணுவோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 985 டிவைடட் பை 9 வச்சுக்கோங்களேன். நம்ம என்ன பண்ணுவோம்? 585 9ன்னு போடுவோம். இப்போ 9 5s are 45, 9 6s are 54. ஓகேவா? லைக் 9 6s are 54. நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஆப்வியஸ்லி 5 மட்டும் என்னால் எடுக்க முடியாது. ஏன்னா 5 வந்துட்டு 9 டேபிள்ஸில் வராது. 2 நம்பர்ஸாக தான் எடுத்துக்க முடியும். 2 நம்பராக எடுக்கும் போது 58 விட கம்மியாக வர நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா லைக் 45 54 வருது. ஸோ 54க்கு அப்புறமா 9 டேபிள்ஸில் 63ன்னு வந்துடும். ஸோ 58 விட அதிகமாக போயிடும். அதனால 54 வந்துட்டு 6 டைம்ஸ்ன்னு போட்டு சப்ராக்ட் பண்ணுங்க. சப்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்? 58 - 54னா 4ன்னு வரும். அப்புறம் 5 கீழே கொண்டுட்டு வாங்க. இப்போ 45 வந்துட்டு உங்களுக்கு எத்தனை டைம்ஸு? 5 டைம்ஸ் வரும். ஸோ இப்படி தான் நம்ம நார்மலாக டிவைட் பண்ணிட்டு இருப்போம். கரெக்டாக? இப்போ இதே டெசிமல் நம்பரில் டிவிஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதாவது 129.60 × 6 டிவைடட் பை 6ன்னு வச்சுக்கோங்களேன். 129.60 டிவைடட் பை 6ன்னு வச்சுக்கோங்க. 1 மட்டும் வர முடியாது. 2 நம்பராக எடுத்திங்கன்னா 12, 12 வந்துட்டு 2 டைம்ஸ் வரும். மீதி 9 எடுத்துக்கோங்க. 9 வந்துட்டு 6 டேபிள்ஸில் வராது. ஸோ அதுக்கு முன்னாடி இருக்கிற நம்பர் 6, அது 1 டைம். மீதி சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 3ன்னு வரும். அதுக்கப்புறம் நீங்கள் 6 எடுக்கிறீங்களா? லைக் நீங்கள் பாயிண்ட் வச்சதுக்கப்புறம் அடுத்த நம்பர் எடுத்திருக்கீங்க. ஓகேவா? எடுத்துட்டீங்க. அப்போ உடனே இங்கே பாயிண்ட் வச்சிடணும். நீங்கள் வந்து மல்டிப்ளிகேஷனில் நம்ம ரொம்ப ஈஸியாக என்ன பண்ணுவோம்னா, ஓகே கொஷினில் வந்துட்டு 2 நம்பர் தள்ளி புள்ளி இருக்கா, அப்போ ஆன்சரில் 2 நம்பர் தள்ளி புள்ளி, அவ்வளோதான், அதோட முடிஞ்சிடும். பட் டிவிஷனில் அப்படி கிடையாது. நீங்கள் எந்த சமயத்தில் ஒரு நம்பரை கீழே எடுக்கிறீங்களோ, அந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் அந்த நம்பரை எடுக்கிறீங்களோ, டக்குன்னு அங்கே மேலே ஒரு புள்ளி வச்சிடணும். புள்ளி வச்சுட்டு 36 வந்து எத்தனை டைம்ஸ் வரும்? 6 டைம்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் ஒரு 0வை நம்ம இறக்கவே இல்லைல்ல, அதனால அந்த 0வையும் போட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு டெசிமல் டிவிஷன் ஓவர். இப்போ நெக்ஸ்ட்டு இன்னொரு சம் பாருங்களேன். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் 303.80 டிவைடட் பை 10 அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் கஷ்டப்பட்டு டிவைட்லாம் பண்ணிட்டு இருக்க வேண்டாம். டிவைடட் பை 10னா ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சா போதும். அப்போ 30.380 அப்படின்னு போட்டால் ஆன்சர் முடிஞ்சிச்சு. இதே டிவைடட் பை 100னா 2 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும். ஓகேவா? இதே 303.80 டிவைடட் பை 100ன்னு வச்சுக்கோங்களேன். 2 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சிங்கன்னா 3.0380ன்னு வரும். ஓகேங்களா? இப்போ இன்னொரு டெசிமல் டிவிஷன் பார்க்கலாம். இப்போ 29.35 டிவைடட் பை 9 வச்சுக்கோங்க. 29.35 டிவைடட் பை 9. ஓகே. 9 3s are 27. 9 3s are 27. ஓகே.
சப்ராக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 2ன்னு வரும். இப்போ நீங்கள் வந்து 3 எடுக்கிறீங்க, லைக் நீங்கள் 3 எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த பாயிண்ட்டுக்கு அடுத்து இருக்கிற நம்பரை எடுக்கிறீங்கன்னு அர்த்தம். அப்போ இங்கே டக்குன்னு ஒரு பாயிண்ட்டை போட்டுருங்க. ஓகேவா? பாயிண்ட்டை போட்டுட்டு இப்போ 9 2s ஆல் 18 வரும். ஸோ 2 டைம்ஸ். இப்போ அகெயின் சப்ராக்ட் பண்ணுங்க. சப்ராக்ட் பண்ணீங்கன்னா 5. சாரி, ஒரு சின்ன மிஸ்டேக், இங்கே வந்துட்டு 2 வரும். ஓகேவா? 22 வரும். 22 மைனஸ் 18னா 4ன்னு வரும். அப்போ 45. ஓகே, இப்போ 9 5s ஆல் 45. ஸோ 45 வந்துட்டு மைனஸ் பண்ணால் 0ன்னு ஆகிடும். இட்ஸ் லைக் ஓகே, 2 நம்பர் தள்ளிப்புள்ளி 2 நம்பர் தள்ளிப்புள்ளி அப்படி கிடையாது. நீங்கள் வந்துட்டு எந்த நம்பர் எடுக்கிறீங்களோ, ஓகேங்களா, நீங்கள் வந்துட்டு அந்த பாயிண்ட்டுக்கு அடுத்து இருக்கிற எடுக்கிறீங்க அப்படின்னாலே உடனே அங்கே வந்துட்டு டெசிமல் நம்பர் வச்சுட்டு நீங்கள் வந்துட்டு கண்டினியூ பண்ணலாம். சரிங்களா? இப்போ அடுத்தது லாஸ்ட்டாக ஒரே ஒரு சம் மட்டும் பார்த்துட்டு வைண்ட் அப் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 143.50 ஓகே டிவைடட் பை 7ன்னு வச்சுக்கோங்க. 7 2s ஆல் 14ன்னு வரும். ஓகே, அதுக்கப்புறமேட்டு நீங்கள் இங்கே வந்துட்டு நீங்கள் சப்ராக்ட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா 2 0 வரும். ஓகேவா? ஸோ 2 0 வர்றதுனால நீங்கள் என்ன பண்ணணும்னா 2 0 வந்துருச்சு, அதுக்கப்புறம் நீங்கள் 3 வேற ஒன்று எடுக்கிறீங்க. 2 0ன்னு கூட சொல்ல வேண்டாம், ஒரு 0. ஓகே ஃபைன். இப்போ இதுவே கரெக்டாக தான் இருக்கும். லைக் 2 0 வர மாதிரி இருக்கு. கரெக்டா? ரெண்டுமே 0 0 ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒரு 0 போட்டுக்கணும் இந்த சைடில். ஓகேவா? போட்டுட்டு அடுத்தது நீங்கள் 3 இறக்குறீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் 5ஐயும் கீழே எடுத்துகிட்டு வரீங்க. ஓகே, அப்போது நீங்கள் அந்த டெசிமல் பாயிண்ட்டுக்கு வந்துருச்சு இல்லையா, அந்த டெசிமல், அதனால ஒரு பாயிண்ட் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் 35 வந்துட்டு உங்களுக்கு எத்தனை டைம்ஸ் வரும்? 5 டைம்ஸ் வரும். அதுக்கப்புறம் இங்கே ஒரு 0 இருக்கனால இங்கே ஒரு 0 வச்சுக்கணும். சரிங்களா? ஸோ இட்ஸ் லைக் ஓகே, நான் வந்துட்டு இன்னும் இதை கிளியராக சொல்கிறதுக்கு நான் உங்களுக்கு ட்ரை பண்ணுறேன். இந்த மெத்தட் வேண்டாம். லைக் 143.50 டிவைடட் பை 7ன்னு வச்சுக்கோங்க. 14 வருது. ஓகேவா? 14 வந்துட்டு 2 டைம்ஸ் வருது. ஓகே, வச்சுட்டீங்க. நெக்ஸ்ட் நீங்கள் 3 வந்து கீழே கொண்டுட்டு வரீங்க. ஓகே, அதுக்கப்புறம் இன்னொன்று 5ஐயும் கீழே கொண்டு வரீங்க. லைக் இப்போ நீங்கள் இந்த 2 நம்பரை கொண்டு வரீங்கல்ல, அதனால நீங்கள் ஒரு 0 போட்டுக்கணும். ஓகேங்களா? 2 நம்பரை கொண்டு வரனால நீங்கள் வந்துட்டு ஒரு 0 போட்டுக்கணும். முன்னாடிலாம் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு நம்பராக தான் கொண்டுட்டு வருவோம். அதனால தான் நம்ம அங்கே 0 போட மாட்டோம். இங்கே 2 நம்பர் கொண்டுட்டு வரனால நம்ம ஒரு 0 போட்டுக்கணும். அதுக்கப்புறம் ஆப்வியஸ்லி நமக்கு டக்குன்னு என்ன ஆயிடுது, அந்த பாயிண்ட் வச்ச நம்பர் வந்துடுது. அதனால நம்ம ஒரு பாயிண்ட் வச்சுக்கணும். 35 வந்து 5 டைம்ஸ் வருதுன்ற மாதிரி ஆயிடும். அதுக்கப்புறம் இங்கே ஒரு 0 இருக்கனால அந்த 0 போட்டுக்கணும். சரிங்களா? ஸோ த திங் இஸ் 14 வந்து 2 டைம்ஸ்ன்னு வரும். அதுக்கப்புறம் நம்ம 3 மட்டும் இறக்குறோம். 3 வந்து 7 டேபிள்ஸில் வராது, அதனால நம்ம 5ஐயும் இறக்கிக்கிறோம். ஸோ நம்ம 2 நம்பர் இறக்குறதுனால நம்ம 0 ஒன்று போட்டுக்கணும். அதுக்கு பிறகு நம்ம வந்துட்டு பார்க்கும்போது இங்கே ஒரு பாயிண்ட் இருக்கு இல்லையா? ஸோ அதனால அதுக்கு பிறகு நீங்கள் ஒரு பாயிண்ட் வச்சுட்டு இது வந்து 5 டைம்ஸ், அதுக்கப்புறம் 0. ஓகே, நம்ம போட்டிருக்க ஆன்சர் நமக்கு கரெக்டாக இல்லையா அப்படின்னு தெரியலன்னா நீங்கள் ஜஸ்ட்டு இதையும் மல்டிப்ளை பண்ணி பாருங்க. ஓகேவா? அதாவது 20.50 இன்டூ 7. 7 zeros ஆல் 0, 7 5s ஆல் 35, 3, 7 zeros ஆல் 0, 3ன்னு வரும். 7 2s ஆல் 14, 2 நம்பர் தள்ளி புள்ளி வச்சிங்கன்னா 143.50ன்னு வரும். இட்ஸ் லைக் சம்டைம்ஸ் வந்து நமக்கு எங்கே 0 வரும், எங்கே பாயிண்ட் வரும்ன்ற ஒரு டவுட் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த சமயத்தில் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஒரு ப்ரிடிக்ட் பண்ண மாதிரி ஒரு ஆன்சர் வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது வந்து சரியா தப்பா அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். டெசிமல் டிவிஷன் மல்டிப்ளிகேஷனில் யாராவது கஷ்டப்பட்டுருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ முழுசாக பார்த்துட்டீங்க அப்படின்னா ஒரு பர்பிள் ஆர்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.